ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்கள் பர்சனுடைய ஆக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்யூச்சர் ஆக்ஷன் என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ 2 செட் ஆஃப் பாயில்ஸ். பாயில் 1 இந்த ப்ளூ கலர் ஃப்ளவர் அண்ட் பாயில் 2 இந்த எல்லோ கலர் ஃப்ளவர். உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக அது தோணுதோ அதுதான் உங்களுடைய பர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். பாயில் 1 இந்த ப்ளூ கலர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன். ஸோ உங்கள் பர்சனுடைய ஃப்யூச்சர் ஆக்ஷன், அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்றதும் பார்த்துடலாம். ஸோ உங்கள் பர்சனுடைய ஃப்யூச்சர் ஆக்ஷன் அண்ட் இன்டென்ஷன். ஓகே, எமோஷ்னல் அண்ட் ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் அப்படின்றது இருக்குங்க உங்களோட 2 பேருக்குமே. அதே மாதிரி கண்ட்ரோல் அப்படின்றது போயிட்டுருக்கு. சம் இன்ட்ரப்ஷன் அப்படின்றது இருக்குது. ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கலாம், இல்லை ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கலாம், சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம், மூட் ஸ்விங்ஸ் அப்படின்றது இருக்குது. நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டுருக்கு. சிலருக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் கூட இருக்கலாம். நீங்கள் இல்லைனா அந்த பர்சன் பிளாக் பண்ணி வச்சுருப்பீங்க. சிலருக்கு டவுட் அப்படின்றது இந்த ரிலேஷன்ஷிப்பில் அதிகமாக தெரியுது. இன்டென்ஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்க இன்டெசிஷன் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. மோஸ்ட்லி இவங்க ஒன்லியாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. அதே சமயம் ஒரு நெகட்டிவிட்டி எனர்ஜி அப்படின்றது தெரியுது. ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு அவங்க ஹோப் கொடுக்கல அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ சம் கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்றது அவங்க லைஃப்பில் போயிட்டுருக்கு. அதனால் ஒரு டெசிஷன் அவங்க இன்னும் எடுக்கலை அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ வேறு என்ன வருது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ நீங்கள் இல்லைன்னா அந்த பர்சன் முக்கியமாக உங்களை தான் எனக்கு தெரியுது. என்ன அப்படின்னா, நிறைய கன்ஃபர்மேஷன் கார்டு வருதுங்க. செப்பரேஷனில் அப்படின்றது வந்திருக்கு. ஒருத்தர் இந்த ரிலேஷன்ஷிப் சேரணுன்னு தான் நினைக்கிறாங்க. ஈவன் சிலர் இங்கே டைவர்ஸி அப்படின்ற சுச்சுவேஷன் கூட போயிட்டுருக்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே அந்த மாதிரி இருக்குது, ஹார்ட் பிரேக் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் ஒரு பர்சனுக்கு இந்த லவ் அப்படின்றது இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வேணும்னு நினைக்கிறீங்க. சிலர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, உங்களுடைய ஒரு செல்ஃப் லவ் நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய லைஃப்பை கேர் பண்ணுறது அந்த மாதிரியே இருக்கலாம். ஸோ உங்களுடைய செல்ஃப் ஒர்த்தை நீங்கள் கொண்டு வர்றது. ஸோ இது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதே மாதிரி கடவுள்கிட்ட நீங்கள் இந்த பாதையை விட்டுட்டீங்க. என்ன நடக்குதோ நடக்கட்டும், எப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய வாய்ப்பு எனக்கு தெரியுது. இந்த பர்சன் இன்னும் ஒரு முடிவு எடுக்கலை. இவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. இன்னும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்னஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு அந்த செல்ஃபாக வரல அப்படின்னு தான் சொன்னேன். அந்த தைரியம் வரல, பலம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களுக்கு அந்த மன உறுதி இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு அந்த உறுதி இவங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். இங்கே ரொம்ப டைம் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ரொம்ப டேஸ் சொல்லலாம், சிலருக்கு மந்த்ஸ் சொல்லலாம், இயர்ஸ் சொல்லலாம். ஸோ கம்யூனிகேஷன் பண்ணியே டைம் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ப்ரோக்கன் ஹார்ட் பிரேக் அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்குங்க. ஏதோ ஒரு இழந்த விஷயம் யாரோ ஒருத்தருக்கு, உங்களுக்கு எனக்கு மெயினாக தெரியுது, இவங்களை இழந்துட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் உங்கள்கிட்ட எனக்கு வருது. அதனால் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, உங்களுடைய செல்ஃப் லவ்வில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருங்க, செல்ஃப் ஒர்த்தை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு உங்களோட இன்டென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சரில் தான் இருக்குது. அதாவது உங்களுக்குரிய ஒரு பிளேஸ் நீங்கள் அடையணும் அப்படின்ற மாதிரி தான். உங்களுக்காக இல்லை உங்கள் ஃபேமிலிக்காக உங்களை ட்ரூ கேர் பண்ணுறவங்களுக்காக அந்த ஒரு பாத் நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த பர்சன் எப்போ வரணுமோ வரட்டும், உங்களுக்குரிய அந்த ரெஸ்பெக்ட் அந்த லவ் கொடுக்கும்போது இவங்க வரட்டும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸை விட்டுருப்பீங்க. ஓகே, ஸோ இதுக்காக நீங்கள் எதுவுமே ஒரு ஸ்டெப் எடுக்க விரும்பலை, இவங்களை பின்னாடி துரத்த விரும்பலை, சேஸ் பண்ண விரும்பலை. ஏன்னா இவங்களுக்கா எப்போ ரிலேஷன் வருதோ வரட்டும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு முடிவோடு நீங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ உங்களுடைய பாத் பொறுத்த வரைக்கும் இவங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிருக்கீங்க. உங்களுடைய பாத் கொஞ்சம் கிளியராக தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அந்த ஹீலிங் முடிச்சுட்டு, அந்த கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் ஹீலிங் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. கொஞ்சம் அந்த டைவர்ஷன் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் எனக்கு தெரியுது. ஸோ சூஸிங் யுவர் பாத் அப்படின்னு தான் நான் சொல்வேன். சம்திங் உங்களோட ஹீல்டு எனர்ஜி தெரியுது. பட் அவங்களுக்கு இன்னும் ஆகலை, அவங்களுக்கு இன்னும் அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குது, நிறைய
நிறைய விஷயம் வந்து அவங்களால வந்து சொந்தமாக முடிவெடுக்க முடியலை, சுயமாக ஒரு முடிவெடுக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஈவன் தோ இவங்க லோன்லியாக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி பொறுத்த வரைக்கும் ஒரு பலம் இல்லாத ஒரு எனர்ஜி தான் நான் சொல்லுவேன், ஒரு வீக்கான எனர்ஜி அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ சம் இஷ்யூஸ், கண்ட்ரோல் இஷ்யூஸ் இருக்குது, ஃபேமிலி இருக்கலாம், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கலாம், சம் சுச்சுவேஷன் உங்களை விட்டு இவங்க போயிருக்கலாம் கூட. அதாவது வந்து எக்ஸாம் சொன்னால் ஒரு நியூ லைஃப் கூட இவங்களுக்கு அமைஞ்சிருந்தாலும் இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்போஸ் இன்கேஸ் இது சூட்டாரங்க மட்டும் எடுத்துக்கோங்க, இவங்களுக்கு வந்து ஒரு நியூ லைஃப் அமைஞ்சிருந்தாலும் இவங்க லோன்லியாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனசில் வந்து ஒரு இதில் வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இவங்களோட எனர்ஜி வருது. இது ரேராக சிலருக்கு சூட் ஆகும். ஓகே, நீங்கள் வந்து இந்த பர்சனுடைய ஒரு ட்ரூ ஃபேஸை புரிஞ்சு நீங்கள் வந்து விலகி வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏமாந்தது போதும், இனிமேல் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி தான் உங்கள்கிட்ட இருந்து எனக்கு வருது. ஓகே, ஸோ இது உங்களுடைய எனர்ஜிஸ். ஸோ ஃப்யூச்சர் ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா, உங்கள் சைடில் வந்து ஒரு பாசிட்டிவாக எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாயில் 2 இந்த எல்லோ கலர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன். உங்கள் பர்சனுடைய ஃப்யூச்சர் ஆக்ஷன் அண்ட் இன்டென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கார்ட்ஸ் எடுத்துடலாங்க. ஓகேங்க, இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இன்டென்ஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ப்யூராக எனக்கு தெரியல. சாரி ஃபார் தட். பட் இங்கே எப்படி வந்திருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு கார்டு வந்து டெம்ப்டேஷன் வந்திருக்கு, ஆஃப்டர் தட் மார்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பேஷன் இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில், ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அப்படின்றதே இருக்கலாம். ஸோ பட் இவங்க வந்து ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட் அப்படின்னா இவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி எனக்கு தெரியுறாங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நீங்கள் வந்து கமிட்மெண்ட், ஒரு ஃபேமிலி வைஸ் மேரேஜ் செலிப்ரேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. பட் இந்த பர்சனுக்கு வந்து இவங்க வந்து அந்த ஸ்டெப் அவங்க எடுக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி தெரியுது. அப்படி நீங்கள் கேட்க போனாலும் இவங்க டிஸப்பியர் ஆகிட்டு போகிறதுக்கும், இவங்களை வந்து அந்த ஹோப்லெஸ் சுச்சுவேஷன் இவங்க க்ரியேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ இவங்கள்ட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ண முடியும். பட் இவங்களுக்கு ஃபேமிலி அப்படின்ற போகும்போது இவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு ஃப்ளர்ட்டிங் எனர்ஜி தெரியுது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது, முக்கியமாக லேடிஸ் கேர்ள்ஸ் அப்படின்ற ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது இவங்களுக்கு இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஃபேமிலிக்கு கட்டுப்பட்டவங்க மாதிரி எனக்கு தெரியல, இல்லை சொசைட்டிக்கு கட்டுப்பட்டவங்க மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ஒரு இவங்களுக்கு என்ன தோணுதோ, இவங்களுக்கு என்ன பிடிக்குதோ, இவங்க எப்படி ஒரு வே சூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் இவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ ஓகே, டைமிங் கார்டு வந்திருக்கு, ஸ்டார்டிங் ஓவர், சோல் க்ரோத், நியூ இன்டென்ஷன் அப்படின்றது வந்திருக்கு. மேபி இது சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த அட்டமில் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் இந்த சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் வந்து நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஓகே, இந்த கார்டு மூலயமா என்ன இருக்குது, ஃபைனலாக உங்களுக்கு ஆட்டம் வந்திருக்கு. அட் ப்ரெசன்ட் உங்களுடைய ஸ்டேஜ், உங்களுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறீங்க, இவங்களுக்கு வந்து அந்த குட் கேர் பண்ணுறீங்க. பட் அந்த பர்சன் எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஹாட் அண்ட் கோல்டு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய ஒரு விருப்பு வெறுப்பு அப்படின்றது வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. உங்களை வந்து அழ வச்சுட்டு இருக்கலாம், இல்லை வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்கலாம், ஒரு சைல்டிஷ் பிஹேவியர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வந்து இவங்களோட ஈகோ அப்படின்னு சொல்லலாம், இல்லை வந்து உங்களை வந்து ஒரு கேர் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு குட் கேரிங், ஒரு பொறுப்பாக இல்லை, பீஸாக கொண்டு போகல அந்த ரிலேஷன்ஷிப், இல்லை ஏதோ வந்து சீண்டிட்டு இருக்காங்க, அளவச்சிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி உங்களை வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி, ஒரு கரெக்டாக பதில் இல்லை, வெயிட் பண்ண வைக்கிறாங்க, ப்ரியாரிட்டி கொடுக்கல, அந்த மாதிரி எல்லாம் ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. பட் ஆஃப்டர் தட் ஒரு டைமிங் என்ன இங்கே வந்திருக்காங்க, டைமிங் கார்டு. மேபி இந்த கஷ்டங்கள் அப்படின்றது வந்து மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இந்த பர்சன் வந்து சம் ரிலேஷன் அப்படின்றது வந்து உங்கள் மூலியமாக இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களை சேஸ் பண்ணுறதோ, இவங்களை வந்து மிஸ்டு கால் கொடுக்குறதோ, இவங்களுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறதோ, இல்லை இவங்களுக்காக வெயிட் பண்ணுறதோ, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ஒரு ப்ரியாரிட்டியை நீங்கள்
ஸ்டார்ட் பண்ணீங்க, இல்லை உங்களுடைய பேஷனில் நீங்கள் நோக்கி போகும்போது அது இவங்களுக்கு வந்து ஒரு பிரேக் பண்ணும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். அவங்களுக்கு வந்து ஒரு ஏன்னா நீங்கள் அதிகமாக அவங்கள வந்து கேர் பண்ணிகிட்ருக்கீங்க, அதிகமாக அவங்கள வந்து அவங்களுடைய அன்புக்காக நீங்கள் ஏங்குறீங்க அப்படின்னு கூட இந்த பாயிண்ட் வருது. பட் இவங்க வந்து இவங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிறீங்க, இவங்களால வந்து ஒரு அமைதியாக இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சும் இவங்க பண்ணுற விஷயம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்கள் ஃபேமிலி அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கும்போது இந்த பர்சனை வந்து இவங்க எப்படி பண்ணுறாங்களோ அதுக்கு வந்து ஈக்குவலாக நீங்கள் பண்ணும்போது அப்போ தான் இந்த பர்சனுக்கு ரியலைஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இந்த பாயிண்ட் வருது. நான் அது வரைக்கும் இவங்களால் வந்து அந்த அன்பை வந்து இவங்களால் புரிஞ்சிக்க முடியாது, நீங்கள் எவ்வளோ வந்து இழந்துட்டு இருக்கீங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் இவங்களுக்கு வைப் வருது. ஸோ இந்த பீரியட் அப்படின்றது வரணும்னா நீங்கள் சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணணும், ஒரு உங்களுக்காக நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்குரிய ஒரு ஜோனரை, உங்களுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியே வந்து யோசிங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் இந்த பர்சனுக்கு அப்போ தான் புரியும், இல்லைனா வந்து புரியாது. நீங்கள் மறுபடியும் இவங்களை வந்து துரத்திட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கார்ட் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்டென்ஷன் பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் இருக்குது, ஃப்யூச்சரில் சேஞ்சஸ் இருக்குது. அது உங்கள் மூலியமாக தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்கும்போது தான் அந்த பர்சனே உணர்வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கார்ட் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டெபிலிட்டி, எஸ், நான் அதை தான் சொன்னேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஃப்ளோ, ட்ரைங் டு பேலன்ஸ், ஜக்லிங், அன்சர்டனிட்டி, ஸ்ட்ரெஸ்ஃபுல் சாய்ஸஸ், சோஸ் அப்படின்றது வந்திருக்கு. நீங்கள் வந்து ஒரு சாய்ஸ், நீங்கள் சூஸ் பண்ண விஷயத்தில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து ஆஃப்டர் சூஸிங் நீங்கள் வந்து இந்த மாதிரி புரிஞ்சிருக்கலாம், ஏன் இந்த மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்குது. ஏன் இந்த ஸ்டெபிலிட்டி இல்லாத பர்சன், கேரிங் இல்லாத பர்சன், சப்போர்ட் இல்லாத பர்சனை வந்து சூஸ் பண்ணோம் லைஃப்பில், இந்த மாதிரி இவங்க இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலையே. ஆரம்பத்தில் இவங்களுடைய அன்பு வந்து பிடிச்சிருந்துருக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய டீப் லெவல் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியாது. மேலாப்பில் நீங்கள் வந்து அவங்களுடைய பர்சனாலிட்டி இல்லை அவங்களுடைய ஒரு ஷோப் காமிக்கிறது அதுதான் சொல்லுவேன். ஸோ அவங்களோட வேலையில் இருக்கலாம், சம்திங் அவங்களுக்கு ஒரு இருக்கிற மேபி உங்களுக்கு மட்டும் இருக்காது, அந்த பேஷன் அவங்களுக்கும் இருக்கும். அந்த பேஷன் மூலயமா உங்களுக்கு வந்து அவங்கள பிடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஈகோ அப்படின்றது இருக்குது. பண்ணுற விஷயத்தில் எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு அத்தாரிட்டியாக இருக்கலாம், இல்லை பண்ணுற விஷயத்தில் வந்து ஒரு க்ரௌட் அப்படின்றது வந்து இருக்கலாம். ஸோ சம்திங் அவங்க மக்கள் தொடர்புடைய ஒரு விஷயம், அது வந்து ஒரு ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், சம்திங் ஒரு ஸோ கனெக்டட் வித் பீப்புள் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெட் வெயிட் இருக்கலாம், ஒரு அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நேச்சராகவே அவங்களுக்கு அது இருக்கிறனால நீங்கள் வந்து அந்த ஸ்டெபிலிட்டி, நீங்களும் அந்த மாதிரி அவங்களுடைய பேஷனை பார்த்து வச்சுருந்துருக்கும். பட் அந்த பர்சனுக்கு உங்களை பார்க்கும்போது அந்த ஒரு ஈர்ப்பு அப்படின்றது வந்து வரல, அந்த ரிலேஷன் வரல அப்படின்னு தான் சொல்லுவேன். மேபி நான் சொன்ன பாயிண்ட்டு தான், கமிட்மெண்ட் அப்படின்றது வந்து ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. மேபி இந்த சேஞ்சஸ் உங்கள் மூலியமாக தான் இவங்களை வந்து மாற்ற முடியும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஸ்டெபிலிட்டி எங்கே இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுறது பெட்டர். அதான் அதுக்கு ஃப்ளோயிங் வித் ஃப்ளோ, உங்களுடைய ட்வின் ஃப்ளேம் எங்கே இருக்காங்க, உங்களுடைய லைஃப் எப்படி போகுது, அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா வந்து இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கும்போது இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இருக்க வேண்டியிருக்கும். இந்த பர்சன் எப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாங்களோ அப்போ தான் நீங்கள் இந்த பர்சனை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த பர்சனுடைய நேச்சர் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பர்சனை வந்து நீங்கள் ஹோப் வைக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூஸ்லெஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்படி வந்துச்சோ நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னு எடுத்துக்கோங்க. பட் உங்களை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரைங் டு பேலன்ஸ், தேவையில்லாமல் கஷ்டப்படாதீங்க, அதே மாதிரி அன்சர்டி சிச்சுவேஷனில் போய் மாட்டிக்காதீங்க, அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அந்த சாய்ஸ் இருக்கிறத விட நீங்கள் உங்களுடைய லைஃப்பை வந்து ஸ்டெபிலிட்டியாக எப்படி கொண்டு போகணுமோ நீங்கள் போகிறது பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.